3 நாளாக ஒரு வேலையை இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் அப்படி சொல்லி இவ்வளோ துணி சேர்ந்துருச்சு. தூங்க போகும்போது எடுத்து சேரில் வைக்கிறது, மறுபடியும் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி மடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பெட்டில் வைக்கிறது, மறுபடியும் சரி இதை நாளைக்கு மடிச்சுக்கலாம் அப்படின்னு மறுபடியும் எடுத்து சேரில் வச்சுட்டு தூங்க போகிறது. இந்த மாதிரியே 3 நாளாக பண்ணிட்டு இவ்வளோ துணி சேர்ந்துருச்சு. சரி அதெல்லாம் இன்றைக்கி மடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து சோஃபாவில் போட்டு, நம்மளுக்கு எப்போவுமே டிவி பார்த்தா தான் துணி மடிக்கிற போது அந்த போர் அடிக்காமல் இருக்கும். சரி டிவியை போட்டு இந்த வாரம் ஹார்ட் பீட் ரிலீஸ் ஆயிருந்தது தேர்ஸ்டே, அதை பார்த்துக்கிட்டே மடிச்சிட்ருந்தேன். அப்புறம் பார்த்துக்கலான்னு ஒரு வேலையை தள்ளி போட்டு ஒரே நல்லா மொத்த வேலையும் செய்கிறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். சரி என்ன பண்ணுறது, செஞ்சு தானே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மடித்தாச்சு. நீட்டாக மடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு இடத்துல வைக்கணும். அது வைக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, அது எடுக்கிறவங்க களையாமல் எடுக்கிறது தான் இங்கே பிரச்சனையே. எடுக்கும் போது டக்குன்னு எல்லா துணியும் களைச்சிருவாங்க, மறுபடியும் முதல்லேருந்தா அப்படின்னு முதல்லேருந்து மடிக்க வேண்டியதாக இருக்கும். சரின்னு அவங்கவுங்க துணியை அவங்கவுங்க ஷெல்ஃபில் வச்சுட்டு அப்படியே அந்த ஷெல்ஃபை நீட் பண்ணிவிட்டு, இனிமேல் இந்த சேர் இங்கே இருந்தால் தானே துணி எடுத்து வைப்போம், இதை கொண்டு போய் வெளியே வச்சிடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு கொண்டு போய் வெளியே வச்சாச்சு. சார் ஏன் வெளியே படுத்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணி மடிக்கும் போது உள்ளே விட்டோம் அப்படின்னா ஒரு துணி கூட எந்நேரம் நம்மளால் மடிச்சிருக்க முடியாது, அவ்வளோ அட்டகாசம் பண்ணுவோம். சுகர் கட் பண்ணலான்னு நினைக்க தான் செஞ்சேன். அடுத்த நாள்லேருந்து அதிகமாக சுகர் சாப்பிட்டுட்ருக்கேன். சரி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலான்னு சொல்லி லஞ்சை முடிச்சுட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு மேலே என்ன நடந்தாலும் சரி இப்போலாம் ஒரு 5:30க்கு மேலே ஒரு 3/4 மணி நேரம் உட்காந்து கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்ருப்பேன். ஊரை சுற்றி ஃபுல்லாக மழை தான் இருக்கும், அதனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உட்காந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸிங்காக இருக்கும். கீழே வந்தோடனே சரி சாமி ரூமை அப்படியே சுத்தம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி சாமி ரூமை சுத்தம் பண்ணிட்டுருந்தேன். நாளைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா விளக்கு மட்டும் போட்டால் போதும் நாளைக்கு எழுந்திரிச்சு அப்படின்னு சொல்லி சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி முன்னாடியே வேலை செஞ்சு வைக்கிறது நல்லா தான் இருக்கும். ஏன்னா நான் பண்ண மாட்டேனே, என்ன பண்ணுறது, சரி இனிமேல் பண்ணுவோம் நம்ம ஆக்டிவாக இருப்போம்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சனுக்காக கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். அதையும் சரி வாஷ் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். எங்கே போனாலும் பின்னாடியே வரான் இவன், வேலையே செய்ய விட மாட்டான், காலை கடிச்சிட்டு ஏதாவது பண்ணிட்டுருப்பான். சரி அவனை வெளியே அனுப்பிட்டு அப்புறமா நம்ம இதை கழுவலான்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டு வாஷ் பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணி இப்போலாம் ஏதாவது கடைக்கு போனால் இந்த கிளாஸ் ஐட்டம் செராமிக் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தா அடம் பிடிச்சாது வாங்கிட்டு வந்துடுறது. என் ஹஸ்பண்ட் வாங்கி தரும்போது டிஸ்க்ளைமர் போட்டு தான் வாங்கி தந்தார், இதெல்லாம் உடச்சிட்டேன், ஏதாவது ஒன்று இதில் உடஞ்சிட்டாலும் அடுத்த டைம் எதுவுமே வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தார். சரி நான் உடைக்க மாட்டேன், இந்த ஒரு டைம் வாங்கித்தாங்க சொல்லி வாங்கியாச்சு. இதெல்லாம் கிச்சனில் வச்சா செம அழகாக இருக்கும். இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். பாய்.